தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக, கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது இந்த கேரக்டர். ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே டென்ட்டு தான் இருந்தது. என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வென்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி வந்து நான் 2-3 சீன்லலாம் வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு என் பாடி, லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. ஏன்னா தூக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் வந்து லைக் நார்மலைஸ் ஆன பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா, என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.